இப்போ எனக்கு கொடுத்துருக்க ரூம் இது தான். இங்கே 4 பேர் படுக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒருத்தன் நான் மட்டும்தான். பெட்டு, ரூமு, சேரு, அதுக்கேற்ற வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது. பால்கனியோட ஒரு ரூம் இருக்குது. வெளியே குளிருதியா. நடக்க ஆரம்பித்து 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. இப்போ அங்கே தெரியுதுங்களா, இங்கே அங்கே தான் போகணுன்னு இருக்கோம். பார்ப்போம். இப்போ நான் முன்னாடி ஒரு 3 4 மணி நேரம் ஆகும் அது மேலே போக. அதுவும் இந்த பனியில் இன்னும் கூட லேட் ஆகலாம். பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இப்போ தான் நடக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. பனியாக இருந்தால் போட்டிருக்க ஷூவோடு நடந்துடலாம். இப்போ ஐஸாக இருக்குது. அதனால் என்கிட்ட அங்கே ஸ்பைக்ஸ் இருக்குது. இந்த ஸ்பைக்ஸை போட்டு இப்போ கிளம்பலாம். ஸ்பைக்ஸ் போட்டாச்சு. இப்போ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்குது. இது நீங்கள் ஐஸ் வச்சிங்கன்னா அதில் ஐஸில் அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். சத்து இருக்குதா? ஐஸில் இப்போ ஓட்டையை போட்டு நடந்துன்னு. என்ன ஒரு அருமையான காட்சி. இன்னும் ஏறி 1/2 மணி நேரம் கிட்ட ஆகுது. இங்கேருந்து அங்கே இருக்க நகரம் ஃபுல்லாக நல்ல வியூ இருக்குது. இங்கேருந்து பார்த்த இப்போ ரொம்ப ஐஸ்லாம் இல்லை. நான் போட்டு இந்த ஸ்பைஸை கூட கழுவிட்டுட்டேன். இந்த இதில் ஐஸ் ஸ்பைஸை போட்டு நல்லா ஸ்பைஸ் தான் கெட்டு போகும். ரோட் லைட்டாக பனி பெஞ்சிருக்கு. வெறும் ஷூலேயே போயிடலாம் இந்த ரோட்டில். ஒரு 5 நிமிஷம் நின்று இது ரசிச்சுட்டு அப்புறம் கிளம்புவோம். பாதையில் ஐஸ் ஆரம்பிச்சு வச்சாச்சு. இந்த குச்சியும் வெளியே எடுத்துட்டேன். ஸ்பைஸும் போட்டுட்டேன். வேறு வகையில் இங்கே ஒரு அருவி மாதிரி இருக்குது. நின்று 2 நிமிஷம் வியூவை ரசிச்சுட்டு இப்படியே கிளம்ப வேண்டியது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி போகுது. அது மேலே ஐஸு. அது மாதிரி இப்போ நடந்து போயிருக்கேன். இங்கே என்னென்னா தெரியுது பாருங்க. ஐஸு மேலே தான் இப்போ நடக்கிறேன். ஒரே பனியாக இருக்குது. முதல் செக் பாயிண்ட் இங்கே குடிசை. அதெல்லாம் மூடி இருக்குது. ஆனால் அதுதான் முதல் செக் பாயிண்ட்டு. அங்கே போய்ட்டு அடுத்த குடிசை எங்கே இருக்குதுன்னு தெரில. பார்ப்போம். அங்கே போய்ட்டு இன்னும் 2-3 செக் பாயிண்ட் இருக்குது. 3த்தையும் நீங்கள் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லாட்டி வந்த வழியே இப்படி தான் வந்தோம். இப்படியே இறங்க வேண்டியது தான். இப்படி தான் நடந்து போயின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் இப்போ வந்தோம். இப்படி போயின்னு இருக்கோம். அங்கே இருக்க குடிசை. இங்கே போய்ட்டு முடிவு பண்ணுவோம். அநேகமாக இங்கே போய்ட்டு கீழே இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நானும் 2 மணி நேரமும் நடக்கிறேன். வழியில் ஒருத்தனை பார்க்கல. அது ஒரு வகையில் நல்லது தான். இருந்தாலும் இருட்டிடும். இங்கே 4 மணிக்கெல்லாம் இருட்டிடும். மணி இப்போ 12 கிட்ட ஆகுது. இறங்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஒரு மணி நேரம் கேப் விட்டு இறங்குவோம். இங்கே வியூவை பார்க்க ஒரு சேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே உட்காந்து பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு. அற்புதமாக இருக்குது. இன்னொரு நிசப்தமான அமைதி. இப்போ நம்ம செக் பாயிண்ட் இங்கே வந்திருக்கோம். இதுதான் இந்த குடிசை. வெயில் காலத்தில் திறந்துருக்கும். இப்போ மூடி இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை. சுற்றி பார்க்கணும். சேர் தான் போட்டிருப்பாங்க. உட்காந்து எதாவது சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேர்லாம் எதுவும் இல்லை. சரி இருக்கா
இல்லை, சேரெல்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ளாஸ்க் எடுத்து வந்து நல்லா தான் போச்சு. இங்கே அடிக்கிற குளிருக்கு ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி தான். ஆனாலும் சூடாக விதமாக குடிக்கிறது சுகம்தான். அங்கே உட்காந்து சாப்பிட்டாச்சு. வியூ நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா குளிர ஆரம்பிச்சிடும். நடந்துனே இருந்தால் அவ்வளோ குளிராது. இப்போ வந்த வழியே இப்போ கீழே கிளம்புறேன். அது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், வெயில் காலத்தில் 2 மணி நேரம் ஆகும்னு காட்டுருக்கு. பனி காலத்தில் 3 கூட ஆகலாம், பார்ப்போம். இப்போ கீழே இறங்கியாச்சு, ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு. இங்கே தெரியல வீடு. அங்கே வந்துச்சுன்னா டவுனுக்கு வந்துட்டோம். டவுனுக்கு போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்.